சிவகங்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்காததால் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வரும் நிலையில் சிவகங்கையில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்காததன் காரணமாக தற்பொழுது போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சிவகங்கை மாவட்டத்தில் பொதுவாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது பெரும்பாலான பகுதியில் ஆங்காங்கே நிலவுகிறது. தற்பொழுது கடந்த 2 தினங்களாக சிவகங்கையினுடைய மதுரை சாலையில் இருக்கக்கூடிய மேலூர் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியாருடைய நிறுவனத்தில் சிலிண்டர் பதிந்த மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக சிலிண்டருக்காக அவங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கான சிலிண்டர் இங்கே வழங்கப்படாதால இன்று காலை ஒரு 30க்கும் மேற்பட்ட தங்களுடைய சிலிண்டரோட கடைக்கு முன்பாக சிலிண்டரை வச்சு தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக அங்கே காவல்துறையினர் அங்கே ஆய்வாளர் சிவசுப்ரமணியன் தலைமையில் அங்கே அந்த மக்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது அவர் ஆய்வாளர் ஒரு நபரை கன்னத்தில் அரைஞ்சதால் அந்த பகுதி சிலிண்டர் வரவேற்பு ஏற்பட்டது. அந்த காலி சிலிண்டரோட போராடிய மக்களை வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்களை கடுமையான வார்த்தைகளால் காவல்துறையினர் பேசி அவர்களிடம் இருந்த கையில் இந்த சிலிண்டர்களை பறித்து அந்த காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றது அந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2-3 தினங்களாகவே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த சிலிண்டர் தேவையானது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கு. நகர்ப்புறங்களில் மட்டும் ஆங்காங்கே 1-2 இல்லங்களுக்கு சிலிண்டர் செல்றது. இதனால கள்ளச்சந்தையில சிலிண்டர் பதுக்கக்கூடிய ஒரு நிலையும், கூடுதலாக 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரையும் கள்ளச்சந்தையில சிலிண்டருக்கு வச்சு கேட்பதனாலையும் மக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு சிலிண்டர் கூடுதலா வாங்கி வைக்கணுங்கிற ஒரு தேவையிலேயும் மக்கள் அதிகமா அலுவலப்படுறாங்க. பல்வேறு பகுதியிலையும் மக்கள் காலையிலிருந்து மாலை வரை சிலிண்டர் பழோட அந்த கம்பெனிகளுக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது சிவகங்கையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் சில பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த கம்பெனி நிறுவனத்தார் நாங்கள் மாலைக்குள்ள அனைவருக்கும் நாங்கள் சிலிண்டர் வழங்குறோம் அப்படிங்கிற உறுதி எடுத்து தற்பொழுது அவங்க அந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. இது அடுத்தடுத்த கிராமங்களுக்கும் அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கும் இன்று நாளையும் அல்லது நாளை மறுதினமும் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்ந்தால் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பீதியும் அச்சமும் ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி மறியல் சிலிண்டர் தட்டுப்பாடுனால ஓட்டல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது வீடுகளுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் போது மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உணவுடைய தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.